தல ஒரு மெயின் என்ன தெரியுமா ப்ரோ பிரச்சனை இதுல ஒரு ஒரு பிளஸ் அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் சோ மெனி டிஃப்ரெண்ட் ரெவன்யூ ஃபோரம். ஒரு என்கிட்ட அவ்வளோ ரெவன்யூ ஃபோரம் இருக்கு. யூடியூப் வந்து என்னோட டைம் பாஸ், யூடியூப் வந்து என்னோட பேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால எந்த லவடேக்கா பால் நம்பியும் நான் இருக்க தேவையில்லை. ஒரு ஆருக்கு நம்பியோ ஒரு இவன் சம்பளம் கொடுப்பான் சம்பளம். அது இல்லாமல் எங்கள் ஆளுங்க ஸ்பான்சர் அதிகம் நம்மள்ட்டு ஓகேவா. ஒன்றுமே இல்லை, துபாய் போகணும் ரோன்றோ, துபாய் நேற்று துபாய் ரோன்ற சொல்கிறாரு. மேட் எப்போ மேட் நீ வருவ, என்ன நீ சொல்லிட்டே இருக்க, எதுவுமே செய்யவே மாட்டேங்கிற அப்படின்னு. இந்த பக்கம் ஜோக்கர் போட்டு வந்து ஜோக்கர் ப்ரோ ஒரே ஜோக்கர் கடுப்பா இருக்கு, ஜோக்கர் ப்ரோ ஒரே இதா இருக்கு, ஒரே கிருகிருப்பாவா இருக்கு, என்ன ஜோக்கர் ப்ரோ பண்றது அப்படின்னா ஒரு 5 லட்சம் யூசி ஸ்பின் பண்றீங்களா அப்படின்னு. ஜோக்கர் ப்ரோ நான் என்ன பேசிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோ கடுப்பா இருக்கீங்களே போட்டுமா சொல்லுங்க, ஒரு 5 லட்சம் யூசி ஸ்பின் பண்ணுங்க, கடுப்பெல்லாம் சில்வர் பிளாக்கெட் வச்சு தீர்த்துங்க அப்படின்னு. நாங்கள் யாரை நம்பி இருக்க வேண்டிய இது இல்லை ப்ரோ. ரெண்டாவது அப்படியே யூடியூப்னா கூட யூடியூப்ல எங்களுக்கு கோடி கொல்ல பேர் எல்லாம் எங்கள் ரத்தத்தோட ரத்தங்கள் எல்லாம் அந்த மாதிரி. அதனால நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் அக்ரெசிவாக தான் கைஸ் இருப்போம். அக்ரெசிவ் டு த கோரில் தான் இருப்போம். நாங்கள் இன்னொருத்தங்க சொல்லி கண்டென்ட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு என்ன தோணுதோ நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் அதுதான் பார்ப்போம். அது இனிமேல் நான் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுலாம் வந்து இது எப்பயோ அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. வரதே வந்து டிசிப்ளினாக இருக்கணும். நான் ஒரு கிளான் லீடரு, என் கிளானில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் தான் முன்னோடியாக இருக்கணும், அவ்வளோதான். அதனாலேயே நான் எந்த விஷயத்தையும் தலையிடுறதில்லை, எதுக்குமே போறதில்லை. நமக்கு காம்படிட்டிவ் போய் ப்ரைஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அங்கே போய் தான் ஆடியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் நம்மகிட்டே இருக்கு. ஒரு மீட்டப்பே வைக்க முடியல நம்மளால. ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி விருந்து வைக்கணும்னு ஆசை, வைக்க முடியலன்னு இப்போ பாருங்க ஆன்லைனில் விருந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால எல்லாத்துக்குமே கடுப்பு இருக்கும். மாலை இவங்களுக்கு மட்டும் எப்படா அள்ளுது காசு ஒத்தா, இவனுங்க எதை நம்பி இருக்க மாட்டேன்றானுங்க, எவனையும் மதிக்க மாட்டேறானுங்க, ஸ்பான்சர்னு எவனா வந்தா போட்டு பழகிறானுங்க. என்ன நடக்காத, நாமெல்லாம் வந்து கூட கும்பிடு போடுறோம், காலில் விழுறோம், டூருக்கு போடுறோம், முந்திரி வாங்கி சாப்பிட்றோம், எவ்வளவோ இருக்கு. இவனுக்கு எதுவுமே பண்ண தௌலத்தாவே வரானுங்க, தௌலத்தாவே சுத்துறாங்க, தௌலத்தாவே போறானுங்க, எவனையும் மதிக்கூட மாட்டுறானுங்க. இவனுக்கு தான் வேற எல்லாரும் பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அங்க போறோம், இங்க போறோம், ஹோட்டல்ல போடுறோம், விளாக் போடுறோம், அங்கெல்லாம் போறோம், எவன் கூட போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறோம். இவங்களுக்கு வரது எதுவுமே வர மாட்டேங்குது. நாமளும் நிக்கிறோம், நடக்கிறோம், படுக்கிறோம், என்னென்னவோ பண்ற மேடம். ஜட்டி நானா பேஸ் கேம்ல உமால ஜட்டி அவுத்து காமிச்சிட்டேன், பார்த்தா என்ன எவனும் பார்க்க மாட்டேன்றான். மால பேஸ் கேம் இல்ல, ஹேண்ட் கேம் இல்ல, ஒண்ணு இல்ல, வர சும்மா ஹலோ பீப்புள் வாட்ஸ்அப்ன்ற போறான்னு பார்த்தா 1,80,000 நியூஸ் முடிக்கிறான், மறுபடியும் அடுத்த வரான், மறுபடியும் 1,80,000 நியூஸ் முடிக்கிறான், மறுபடியும் அடுத்த வரான் போடுறான். ஏன்னா 8 வருஷமா போட்டுருந்தா ஓகே, ஏன்னா 34 நாள் தொடர்ந்து போட்டுட்டே இருவேன். எப்படா இவன் முடிப்பான், எல்லாம் பாப்பாங்கள இல்ல. என்னடா நைட்டு வந்தா 10,000 போறாரு, 4 மணிக்கு ரோந்து 300-400 மெம்பர்ஷிப் 25,000 போடுறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு தான் சம்பாதிப்பா, எல்லாம் இவனுக்கா போயிட்டு மிஷினுங்கிறான், அதுங்கிறான், டாப்ட்டுங்கிறான். இங்க பார்த்தா 2 லட்சம் யூசிக்கு மம்மி ஸ்பின் பண்ணிட்டுக்கிறேன். ஏன்னா அங்க பார்த்தா விரும்பி வச்சுக்கிறான் 50,000. டேய் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுவான், எவ்வளவு சம்பாதிப்பானுங்க. ஏன்னா இங்க 10,000 10,000 ஃபீ தின்ட்டுக்கிறேன் நானு. இவனுக்கு போட்டு பிரிச்சு எடுத்துட்டு ஐயோ ஐயோ சார் தூக்கணும். 2 பேர் தானே பொறுமையா இருக்கு சொல்லுங்க. அதனாலயே நம்ம எல்லாம் வந்து எங்கேயும் இந்த மாதிரி முந்திரி வாங்கிறது, டூருக்கு போறது, இந்த மாதிரி எதுவுமே நம்மளோட அந்த கிமிக்ஸ் அது அந்த மாதிரிலாம் நம்ம இருக்காது. நம்ம எப்பவுமே இதே ஆட்டிடியூட் தான். காம்படிட்டிவ் போறேன், உங்களுக்காக கப் எடுத்து கொடுக்க போறேன், அப்புறம் வந்து ஒரு போனு மாலை ஊருக்கே தெரியும், ஊருக்கே தெரியும், ஊருக்கே தெரியும். அந்த போன்ல வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. அந்த போன்ல வந்து போட்டா மக்களோட பணம் காசு வீணா போகும். அந்த போன் போட்டு கேம் விளையாண்டா கொஞ்ச நாள்ல அந்த போன் போயிடும், மக்களோட பணம் போயிடும் அப்படின்னு ஊருக்கே தெரியும். எந்த விதமான வெக்கம், மானம், சூடு, சொரணை, சோத்துக்கு இந்த ஆடியன்ஸ் தான் நம்ம வந்து வளர்த்தாங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை ஒரு ஈனம் இல்லாத நாய்ங்க நீங்க, ஒரு நாய்ங்க நீங்க.
பச்சையா ஆடியன்ஸ் கிட்ட வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரீம் பண்ணுங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அவன் கஷ்டப்பட்டு நல்லா இருக்கிறவன் எவன்டா ஐபோனை தவிர வேற மொபைல் வாங்குவான்? பொட்ட பசங்களா, பொட்ட நாய்ங்களா? அவனே வந்து ஒரு காசு கம்மியா மிடில் கிளாஸ்ல இருக்கவன் தான் சரி ஏதோ இது போட்டா ஸ்ட்ரீம் பண்ண முடியும், ஏதோ கேம் லேக் ஆகாம இருக்கும், இவன் சொல்றானே அவன் இங்க இருக்கானேன்னு சொல்லி நீங்க எச்சா நாய் காசு வாங்கி தின்னுட்டு பொட்ட நாய்ங்களா மக்களை ஏமாத்திட்டு இதை வித்துட்டு கூச்சமே இல்லாம படிச்ச ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது போயிரும்னு பொட்ட பசங்க நீங்க எச்ச காசு வாங்கிட்டு சப்ஸ்கிரைபர்ட்ட உங்களை வளர்த்து விட்ட சப்ஸ்கிரைபர்ட்டையே போய் ஒரு அந்த போனை வித்து அவன் காசு அது கொடுத்து வாங்கி அடுத்த 6 மாசத்துல அவன் மனம் கஷ்டப்பட்டு போய் ஒரு அந்த போனை வித்து அவன் காசு அது கொடுத்து வாங்கி அடுத்த 6 மாசத்துல அவன் மனம் கஷ்டப்பட்டு அவன் வந்து அவ்வளவு வருத்தப்பட வைக்கிற நாய்ங்க நீங்க எங்களை பத்தி பேசுறீங்களா? ஸ்பான்சர்னா நாங்க எத்தனை 10,000 ஓவா எடுக்கிற உனக்கு அவ்வளவு ஸ்பான்சர்னா லட்சங்கள்லாம் எத்தனை வந்திருப்பாங்க. மக்கள்ல ஒரு கூட பண்ணக்கூடாது, ஒரு பக்கம் கூட நம்ம போக கூடாது, அந்த பக்கம் மக்களுக்கு எதிராக ஒரு இது கூட பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க அத்தனை லட்சத்தை எத்தனை கோடி எத்தனை லட்சத்தை நாங்க வேணாம்னு சொல்லிட்டு கிடையாது. என்னன்னாலும் மக்கள் வந்து 100 ரூபா சூப்பர் சாட் போட்டு போயிட்டே இருப்பான். அவனை எந்த ஜென்மத்திலயும் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நாங்க உண்டு வேலை உண்டு போயிட்டே இருக்கோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனா இருந்தவன் இப்ப எங்களோட மெயின் ஸ்பான்சரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிச்சவன் இன்னைக்கு கோடீஸ்வரன், எங்களோட கோடீஸ்வரர் ஸ்பான்சரு. காரணம் நாங்க ஒரு வாட்டி கூட எதையும் வித்ததே கிடையாது. என்டர்டைன்மெண்ட் தவிர நாங்க வேற எது பக்கமும் போனது கிடையாது. அத்தனை லட்சத்தை தியாகம் பண்ணிட்டு அவ்வளவு காசை நாங்க பண்ண மாட்டோம். எக்காரணத்து கொண்டு ஆடியன்ஸ ஒரு வாட்டி கூட நாங்க ஏமாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பொட்ட நாய் அந்த அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு பொய் பேசி வித்த நாய்ங்க நீங்க. லவட கபால் பதில் சொல்ல முடியுமாடா இதுக்கு உங்களால? சூத்தியா எவனோ போடுற காசுக்காக மக்களை ஏமாத்திங்கிற நாய்ங்க நீங்க எங்களை பத்தி பேசுறீங்களா? அவ்வளவு நேரம் யாரோ உங்களுக்கு கொடுத்தது? ஒட்டுமொத்தமாவோட பேர் எல்லாரும் நீங்க எல்லாம் பொட்டனாங்க அப்படின்னு பண்ணவே கூடாது. தப்பு அதெல்லாம் யூடியூப்ல வந்து உழைச்சி திங்கிறத விட்டுட்டு மக்களை மாதிரி திங்கிறத லவடே நீங்க அவ்வளவு திமிரு வச்சு உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இது பண்ணி காசு சம்பாரிச்சு போய் நீங்க சொன்னாலே அந்த டிவைஸை வாங்கி உட்காந்துக்கிட்டு அதுல ஒண்ணுமே இல்லாம கடைசியில அவனுக்கு கஷ்டப்பட்டு வருத்தப்படுறது எவ்வளவு பேர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. பேச வைக்காதீங்க நான் 100 தடவை சொல்லியிருக்கேன். பண்றதெல்லாம் தப்பு. பேச வைக்க கூடாது. என்ன பேச வச்சீங்கன்னா ஒட்டச்சி எறிவேன். எல்லாரையும் ஒட்டச்சி தான் எறிவேன். உங்க பேச்சு கேட்டு போன் வாங்கினவன் எல்லாமே உங்கள வெறியாக இருப்பான். நீங்க எவ்வளவு பணக்காரன் ஏமாத்தல, மிடில் கிளாஸ்ல ஏமாத்திருக்கீங்க நாய்களா. திமிரு, அவ்வளவு திமிரு. என் பிரேக் டைம் வியூஸ் எடுத்து உனக்கு அவ்வளவு வந்து ஸ்பான்சர் வந்து எனக்கு எவ்வளவு வந்திருக்கும். அவ்வளவு யாரையும் நாங்க ஒரு இது கூட ஒரு கட்டம் ஒரு நிமிஷத்துல நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ் என்னைக்குனாலும் நம்மளால 1 ரூபாய் ஏமாந்துட்டோம்னா நம்ம மேல வந்து வன்மத்தை கக்கிடுவான். அவன் வந்து நம்ம மேல வந்து ஒரு இது வந்துடும் அப்படின்னு ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு கனவையும் ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நீங்க நாய் மாதிரி ஏமாத்தி வச்சிருக்கீங்க. உத்தம வேஷம் போடுறீங்களாடா? உத்தம வேஷம் மயிலமே உத்தம வேஷம் போடுங்க. யார்ட்டாவது பண்றதெல்லாம் ஃபோர்ஜரி, பண்றதெல்லாம் பித்தலாட்டம். சோ கால்ட் அதுக்கு பேரு வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்படியே பூசி மொழிக்கிட்டீங்கன்னா எனக்கு எது தெரியாது. உனக்கு அப்படி அப்பதானா உட்காந்து ஊடாமத்திங்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா நாங்க இருக்கிற எல்லாம் சம்பாதிச்சு வெறும் சும்மா பேஷன்காக உட்காந்துட்டு ஜாலியா இருக்கவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். பெரிய இவர் அப்படியே எங்களை நம்பி வந்தவங்களுக்கு ஐபேட் வாங்கி கொடுத்துட்டு போன் வாங்கி கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டு பிசி வாங்கி கொடுத்துட்டு ஸ்ட்ரீம் பண்றா அது பண்றா இது பண்றான்னு சொன்னா எங்களை நீ வந்து பெரிய இது மாதிரி போர்ட்ரே பண்ற.
அவ்வளவு திமிரு உங்களுக்கு யாரு கொடுத்தா? எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் தாண்டிங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். எல்லாத்தையும் உடைப்பேன் நானு. பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது தப்பு பல பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. ஒவ்வொன்னும் எடுத்து பேசணும்னா அவ்வளவுதான். எங்க போய் வச்சுக்குவீங்க? பூஞ்சா மயில வச்சுக்குவீங்களா என்ன? சும்மா நாச்சுக்கு ஒண்ணு பண்ணிட்டா, சும்மா நாச்சுக்கு பண்ணிட்டா. எவெல்லாம் இவன் சொல்லி போன் வாங்கி இப்ப கஷ்டமா இருக்கீங்களா அவ்வளவு ஒரு கேஸ் கொடுக்குன்னு சொல்லி சும்மா நச்சுக்கு நானே எல்லாரும் சொல்லி ஒரு சும்மா நச்சுக்கு ஒண்ணு பண்ணிட்டுமா? சும்மா நச்சுக்கு ஒண்ணு பண்ணிட்டுமா? அவன் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இது ஸ்விக்கி ஓட்டி ஜொமாட்டோ ஓட்டி இருக்கிறவனை போயிட்டு ஏமாத்தி வாங்கி வச்சிருக்கீங்க. நீ சம்பாதிச்சு புடுங்கண்ணா ஊர்ல எல்லாத்தையும் போட்டு சூட் அடிக்கிறதுக்காக நீ சம்பாதிப்ப. வெக்கமே இல்லாம எவ்வளவு செலவு பண்ணியாச்சு. இது ஒரு செலவுன்னு சொல்லி பண்ணிட்டு போயிடும். அப்புறமேட்டு அவதான் ஊருக்குள்ள ஒருத்தர் ஒரு லெவல இருக்க மாட்டீங்க. அவ்வளவு பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான் ப்ரோ. இந்த லெவலை நம்பி நான் வாங்கினேன் ப்ரோ. இவன் வீடியோ போட்டான்னு சொல்லி வாங்கினேன் ப்ரோ. அவ்வளவு கஷ்டமா இருக்கு ப்ரோ. அவ்வளவு ஸ்விக்கி ஓட்டி ஜொமேட்டோ ஓட்டி நான் வாங்கினேன் ப்ரோ. இஎம்ஐல வாங்கினேன் ப்ரோ. என்னால பண்ணவே முடியல ப்ரோ. பண்ணவே முடியல ப்ரோ. பொய்யா பேசிட்டாங்க ப்ரோ. ஏமாத்துறாங்க ப்ரோ அப்படின்னு அவ்வளவு பேர் அவன் மேல வெளியில இருக்கிறான். அவனோட சொந்த காசை நீ ஏமாத்திருக்கிற போர்ஜரி நாயிங்க அவ்வளவு பேரும். நான் லிங்க் தரேன். நான் லிங்க் சைபர் செக்யூரிட்டி லிங்க் தரேன். நீங்க போட்டு விடுங்க. எவ்வளவு அந்த லெவல பேச்சு கேட்டு எவ்வளவு போன் வாங்கி ஏமாந்தீங்களோ அந்த லிங்க் கொடுங்க. நான் ஒரு மல்டிபிள் 2000 பேர் கேஸ் கொடுத்து பார்ப்போம். இந்த லெவல நடந்துச்சு அப்படின்னு பாப்போம். வாங்க பாக்கலாம். நான் லிங்க் தரேன் உங்களுக்கு. நான் பாத்துக்கிறேன் அந்த கேஸ். நான் பாத்துக்கிறேன். இந்த நாய் தான் வந்து காசை வாங்கிட்டு தப்பான போன வந்து இது பண்ணிவிட்டான் அப்படின்னு கொடுங்க. எத்தனை பேர் வாங்கிருப்பீங்க? யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களா? நான் லிங்க் தரேன். கொடுங்க பாப்போம். இந்த நான் பாத்துக்கிறேன். சூத்தியாவ எவ்வளவு பண்ணாலும் கொடுக்க பாப்போம். போட்டு உடச்சு விட்டுற எல்லாத்தையும். மக்கள் ஏமாத்திட்டு அப்படியே உத்தம வேச வேற நாய்ங்களா. மக்களை பத்தி பிழைக்கிற நாய்ங்க நீங்க. 18 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நான் கொண்டு வேலை உண்டு இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கெல்லாம் சூப்பர் சார் கூட நாங்கெல்லாம் போடாதீங்க, தேவையில்ல. நீங்க ஜாலியா லைவ் இலவசமா பாருங்கன்னு சொல்லிட்டு போறேன். எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னு வச்ச கூட எட்டாது லவடே. நீ ஏங்கிட்டியா? உங்களுக்கு வாட்டம் அருந்து தொங்குது லவடே வாட்டம். ஊர்ல எல்லாம் உத்தமேச போடுறது பேசிட்டா பூலா இருவீங்களாடா நீங்க. எல்லாத்தையும் நாங்க கண்டு காணாம போயிட்டு இருக்கிறோம். நாங்க பண்றதெல்லாம் போர்ஜரி. இதுல உத்தம அப்படியே முதல்ல உத்தம வேஷம் போட்டா எல்லாம் அப்படியே மறந்து விட்டு போயிடுவாங்க. அப்படியே ஷேர் டியூட்டி போறாங்க. எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்ணாம இருக்கோம். என்னைக்குனாலும் கேட்பாங்க. இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு ஒருத்த வந்து நம்மள கேள்வி கேட்பான் அப்படின்னு பதில் சொல்ல முடியுமா? மயில சொல்லுங்க பயில். ஒரு அக்கௌண்ட் செல்லிங் குரூப்புக்கு 5 லட்சம், அந்த ராஜா எம் ஸ்பின்னுக்கு 4 லட்சம் 3 லட்சம் அவ்வளவு இருக்கும்போது எல்லாத்தையும் வேணாம். நாங்க எல்லாத்தையும் தவிர்க்கிறது எதுக்குடா? வரோம் ஜாலியா இருக்கோம் போறோம் அப்படின்னு. நாங்களே கரெக்ட் தான்டா. ஏங்க தான்டா கரெக்ட். எந்த நாயும் எங்களை பத்தி பேச தகுதி கிடையாது. எந்த நாயும் பேசக்கூடாது.